காயின் பேக் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நாம் ₹1 நாணயத்தை பற்றி பார்க்க போகிறோம். 150 ஆண்டுகால வரலாறு 1835 1991 வரைக்கும் எப்படி பல வகைப்பட்ட ₹1 நாணயங்கள் நமது நாட்டில் வெளியிடப்பட்டன என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நம்ம நாட்டில் 1835 ஆண்டு காயினேஜ் ஆக்ட்னு ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணுறாங்க. அந்த சட்டத்திற்கு பிறகுதான் நாடு முழுமைக்கும் ஒரே மாதிரியான காயினேஜை கொண்டு வராங்க. அந்த வகையில் 1835 ஆண்டு நான்காம் வில்லியம் மன்னரின் உருவம் பொறிக்கப்பட்ட ₹1 நாணயம் முதலாக வெளியிடப்படுகிறது. இப்போ ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, இவர்தான் நான்காம் வில்லியம். இது 1935 40 வரைக்கும் இவருடைய உருவம் பொறிக்கப்பட்ட நாணயங்கள் வெளியிடப்படுகின்றன. 1840 1876 வரைக்கும் விக்டோரியா குயின் அவர்களின் உருவம் பொறிக்கப்பட்ட ₹1 நாணயம் வெளியிடப்பட்டது. ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, இவங்க தான் விக்டோரியா குயின். இது 1840 1876 வரைக்கும் இவருடைய உருவம் பொறிக்கப்பட்ட நாணயம் வெளியிடப்படுகிறது. 1877 அதே விக்டோரியா குயின் அப்படிங்கிற குயின் என்ற வார்த்தையை எடுத்துட்டு எம்பரஸ், விக்டோரியா எம்பரஸ் அப்படின்ற பெயர் பொறிக்கப்பட்ட நாணயங்கள் வெளியிடப்படுகின்றன. ஏன்னா 77 அவங்க எம்பரஸாக முடிசூட்டிக்கிறாங்க. அதனால் விக்டோரியா எம்பரஸ் அப்படின்னு ₹1 நாணயம் வெளியிடப்படுகிறது. இது 1901 வரைக்கும் இதே மாதிரியான நாணயங்கள் தான் வெளியிடப்பட்டன. விக்டோரியா எம்பரஸ் அப்படின்ற உருவம் பொறிக்கப்பட்டு நாணயங்கள் வெளியிடப்பட்டன. 1903 1910 வரைக்கும் 7ஆம் எட்வர்ட் அவர்களின் மன்னரின் உருவம் பொறிக்கப்பட்ட நாணயங்கள் வெளியிடப்பட்டன. இதான் நம்ம ஸ்க்ரீனில் இப்போ பார்க்குறோம். இவர் தான் 7ஆம் எட்வர்ட். 1903 1910 வரைக்கும் இந்த நாணயங்கள் வெளியிடப்பட்டன. 1911 5ஆம் ஜார்ஜ் அவர்களின் உருவம் பொறிக்கப்பட்ட நாணயங்கள் வெளியிடப்பட்டன. 1911 1936 வரைக்கும் இந்த நாணயங்கள் வெளியிடப்பட்டன. இதுவரை நம்ம பார்த்த எல்லா நாணயமுமே 91.7 விழுக்காடு வெள்ளியால் ஆன ₹1 நாணயங்கள். இது அதனுடைய எடை 11.66 கிராம். 1938 மற்றும் 39 இதே மாதிரி வெள்ளியால் ஆன நாணயங்கள் 6ஆம் ஜார்ஜ் மன்னரின் பெயரால் வெளியிடப்பட்டன. இதுவும் 91.7 விழுக்காடு வெள்ளி, எடை 11.66 கிராம் எடை. 1940 1940 வரைக்கும் அதே 6ஆம் ஜார்ஜ் மன்னரின் உருவம் பொறிக்கப்பட்ட 50% வெள்ளியாலான ₹1 நாணயங்கள் வெளியிடப்பட்டன. இப்போ நாம் ஸ்க்ரீனில் பார்க்குறோம் இல்லைங்களா, இவர் தான் 6ஆம் ஜார்ஜ். இந்த நாணயங்கள் 45 வரை வெளியிடப்பட்டன. 1946 மற்றும் 47 இந்த 2 வருடங்களிலும் நிக்கலில் செய்யப்பட்ட ₹1 நாணயங்கள் வெளியிடப்பட்டன. இப்போ ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, இதான் இந்த ₹1 நாணயம் தான் 1946 மற்றும் 47 இந்த 2 வருடங்களிலும் வெளியிடப்பட்டது. அதன் பின்னால் விடுதலைக்கு பிறகு 1950 இந்திய அரசாங்கம் ₹1 நாணயம் நிக்கல் உலோகத்தில் வெளியிடுகிறது. இதனுடைய எடையும் 11.7 கிராம். இந்த நாணயம் 1950 இந்திய அரசால் வெளியிடப்படுகிறது. இதே மாதிரியான நாணயம் 1954 வெளியிடப்படுகிறது. அதன் பிறகு 1962 நிக்கல் உலோகத்தாலான ₹1 நாணயம் 10 கிராம் எடையில் வெளியிடப்படுகிறது. இது 1962. இது 74 வரைக்கும் இதே மாதிரி 10 கிராம் நாணயங்கள் தான் வெளியிடப்பட்டன. அதன் பிறகு 1975 1982 வரைக்கும் காப்பர் நிக்கல் உலோகத்தாலான ₹1 நாணயங்கள் வெளியிடப்பட்டன. இதனுடைய எடை 8 கிராம். அதன் பிறகு 1982 பிற்பகுதியில் இருந்து 1991 வரைக்கும் 6 கிராம் எடையிலான காப்பர் நிக்கல் உலோகத்தாலான ₹1 நாணயங்கள் வெளியிடப்பட்டன.
இதுதான் நம்ம நாட்டில் வெளியிடப்பட்ட ₹1 நாணயங்களின் வரலாறு 1835 1991 வரை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.